அப்பனே முருகா, ஏஜென்சி நல்லபடியாக டெவலப் ஆச்சுன்னா உன் அறக்கட்டளைக்கு 10,000 ரூபா தரதா வேண்டியிருக்கு. ராம வாங்க வர சொல்றேன். இதுல 10,000 ரூபா காசு இருக்கு. போகும்போது பழனி அறக்கட்டளையில கொடுத்துட்டு போயிருக்கோம். டிரைவர் எங்க இருக்காரு? சரி, அவரை வர சொல்லு. என்னாச்சு? டேய், நேற்று பழனி அறக்கட்டளைக்கு 10,000 ரூபா காசு கொடுத்தோம்ல, 10,000 ரூபா காசு கொடுத்துட்டியா? இல்லைண்ணா கொடுக்கணும். எவ்வளவு கொடுத்தேன்? 2000 தானே கொடுத்தேன். 2000 என்னாச்சு, திருடிட்டியா? நாளா எதுவும் 2000 திருடணும். ஏதோ பின்ன எப்படி என்ன பண்ண நீ 2000 ரூபாயா? அது சொல்றேன். என்னாச்சுன்னா அந்த மாதிரி டீ சாப்பிட்டு வண்டி இருந்துச்சு. சரி, அப்ப பக்கத்துல ஒரு அம்மா வந்து அழுது நின்றுச்சு. என்னம்மா என்ன விஷயமா கேட்கும்போது இந்த மாதிரி தான் நான் மருந்து வாங்க பணம் எடுத்துட்டு வந்தேன், 2000 திருடிட்டாங்க, காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதனால வந்து என்ன பண்றேன்னு தெரியாம ரொம்ப அழுதுட்டே இருந்துச்சு பாட்டி. நினைச்சே கேட்கறேன். அதனால எடுத்து இந்த 2000 ரூபா அந்த பாட்டியை கொடுத்துருக்கேன். இது எங்கிட்ட சொல்லல கண்ணே. சொன்னா ஏதாவது திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு நல்ல விஷயம் பண்ணியிருக்கா. நான் அறக்கட்டளைக்கு கொடுத்ததும் யாருக்கும் உதவி பண்ணுறதுக்காக தான் கொடுத்தேன். நான் அப்படி அறக்கட்டளைக்கு கொடுத்துருந்தாலும் யாருக்கு உதவி பண்ணியிருக்காங்க தெரியாது. ஆனால் நீ கொடுத்த 2000 ரூபாயில் வந்து அந்த குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நீ எனக்கு சொல்லாததான் வருத்தம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் மனசுக்கு. இதே மாதிரி நல்லவங்களுக்கு, நமக்கு நேரடியாக தெரிஞ்சவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும். ரொம்ப நல்லது. இதனால் நானும் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நம்ம அதே மாதிரி பண்ணணும். நன்றி. நீங்களும் உதவி பண்ணுங்க. எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. மறக்காம நம்ம சேனல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.